தனுசு ராசி ரொம்ப சிறப்பான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே ரொம்ப சிறப்பான ஒரு குணம் படைத்தவங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய மனதில் தோன்றதை டக்குன்னு பேசிடுவாங்க. அதே நேரத்தில் உள்ள மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாத ஒரு அற்புதமான ராசி அப்படின்னாலும் இந்த தனுசு ராசி சொல்லலாம். இது ஆளக்கூடிய ராசி அப்படின்னா குரு பகவான் ஆளக்கூடிய ராசி. அதே நேரத்தில் உயர்ந்த ஒரு சிந்தனை, நேர்மை, தன்னம்பிக்கை கொண்டவங்க, ஆன்மீகத்தின் மீது அதிக ஒரு ஆர்வம் கொண்ட ஒரு ராசியாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு இயல்பாகவே இவங்களை மற்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் இது எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரர்களோட ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தில் மனம் வைத்துட்டாங்க அப்படின்னா அதை முடித்தே தீர வேணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதமும் இவங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் எதற்குமே பயப்படாமல் முன்னேறக்கூடிய ஒரு துணிச்சலும் இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, நீங்கள் பார்த்தீங்களா இந்த டைமில் உங்களுக்கு பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமா அமைஞ்சிருக்கா, இந்த தனுசு ராசி அன்பர்களோட சிறப்பான குணம் என்ன, அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, அதே நேரத்தில் இவங்களுக்கு யாரால பிரச்சனைகள்லாம் வரும், அதெல்லாம் எப்படி எதிர்கொள்வாங்க, இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, இதையெல்லாம் குறித்து முக்கியமான ஒரு தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தனுசு ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடர் நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே தனுசு ராசிக்காரோட முக்கியமான சிறப்பான குணங்கள் என்ன அப்படின்னா எதையுமே ஒரு நேருக்கு நேராக பேசுவாங்க. மனதில் இருக்கிறத அப்படியே பேசுவாங்க. அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான குணம் இவங்களுக்கு அதிகமே சொல்லலாம். அதே நேரத்தில் தன்னால் முடியும் அப்படின்னு எந்த ஒரு வேலையாகட்டும் ஒரு சிறப்பாக அதில் தன்னம்பிக்கை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ராசி. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே கஷ்டம் வந்தால் கூட அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனம் முடிய மாட்டாங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ரொம்ப விரும்புவாங்க. அதே நேரத்தில் தலைமை ஏற்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நண்பர்களுக்காக எதையுமே ஒரு செய்யக்கூடிய குணம் படைத்தவங்க, பெரிய இலக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க. அதே நேரத்தில் இது ஒரு நெருப்பு ராசி. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அதாவது வெளியில் சுற்றுலா ஏதாவது போகிறது அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமா, அதே நேரத்தில் அந்த சுற்றுலா அந்த இடத்தை பற்றி ஆராய்வதுமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இவங்களுக்கு யாரெல்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலுமே பிரச்சனைகள் வெளி எதிரிகளால் வராது. அதாவது அவங்க நம்பிய நண்பர்களால் வரலாம் அல்லது நபர்களால் வரலாம். நண்பர்கள் மூலம் அதாவது நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச ஒருவர் பொறாமை காரணமாக பின்னால் பேசலாம். உறவினர்கள் மூலம் அதாவது உங்களோட வளர்ச்சியை பார்த்து சில பேர் மன வருத்தம் அடையலாம். பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கடன் கொடுத்த பணம் திரும்ப வர தாமதமாகலாம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே வேலை செய்யக்கூடிய இடத்துல பொறுத்த வரைக்குமே உங்களோட திறமையை பார்த்து சில பேர் போட்டியாக நினைக்கலாம். தேவையில்லாத ஆலோசனைகள் அதாவது மற்றவங்களோட பேச்சை அதிகமாக கேட்கறதுனால உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல தாமதமாகலாம். சரி, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்கு? தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே புதிய வாய்ப்புகள் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கலாம். மேல் அதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது இருக்கும். சில வேலைகள் தாமதமாகினா கூட இறுதியில் நல்ல ஒரு முடிவு வெற்றியை கொடுக்கும். பணவரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. எதிர்பாராத வருமானம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பழைய பணம் கூட உங்களுக்கு கைக்கு வரலாம். செலவுகளை கட்டுப்படுத்துவது இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மூத்தவங்களோட ஆலோசனை கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துங்க. தேர்வு போட்டிகளுக்கு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பழைய நஷ்டங்களில் இருந்து மீளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைச்சிருக்கு. தனுசு ராசிக்காரர் முக்கியமாக செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோமா, வியாழக்கிழமையில் கண்டிப்பாக குரு பகவான் வழிபடுங்க. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலரை நீங்கள் சாற்றி வழிபடுங்க. கொண்டைக்கடலையை தானமாக செய்யுங்க, ரொம்பவே நல்லது. மேலுமே குரு காயத்ரி மந்திரம் ஜபிக்கலாம். ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க.
பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க. ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்யுங்க, ரொம்பவே நல்லது. மேலுமே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சில விஷயங்களை நீங்கள் பின்பற்றினாலே போதும். மெயின் பாயிண்ட் வந்து நீங்கள் கோபம் அதிகமாக, அந்த நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால கோபம் அதிகமாக வரும். அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எல்லாரத்தையுமே நம்பக்கூடிய பழக்கத்தை கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் பழகுங்க. மேலுமே பண விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். உடல் நலத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. தினமே ஒரு 15 நிமிடமாவது தியானம் செய்யுங்க, யோகா செய்யுங்க. உடற்பயிற்சி ரொம்பவே நல்லது, உங்களுடைய உடலுக்கும் சரி உங்களுடைய மனதுக்கும் சரி. அதே நேரத்தில் பெரிய இலக்கை வைத்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத பயத்தை விடுறது ரொம்ப நல்லது. ஆன்மீகத்தை வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாற்றணும். தனுசு ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களா? தனுசு ராசியே, உன் பாதை எப்போதுமே சாதாரண பாதை இல்லை. உனக்கு வரக்கூடிய தடை ஒவ்வொன்றும் உன்னை உயர்த்துவதற்காகவே வருது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அடுத்த உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக கிடக்கும். மேலுமே நீ விழுந்த இடத்தை பார்த்து அழாது, எழுந்து நிற்கக்கூடிய சக்தியை நினைத்து பெருமைப்படு. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உன்னுடைய நேர்மை அப்படிங்கிறது ஒரு நாள் பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும். விடாமல் முயற்சி செய்யுங்க, நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இன்று உன்னை புரிந்து கொள்ளாதவங்க நாளை உன்னை பாராட்டுவாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அவங்க புரிஞ்சுக்கலாம் போயிட்டு போகிறாங்க. நம்ம கேரக்டர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய பாதையில் வெற்றியின் பயணத்தை நோக்கி போயிட்டே இருங்க. வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். தோல்வி அப்படிங்கிறது முடிவல்லைங்க, அடுத்த வெற்றிக்கான ஒரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு பகவானோட அருள் அப்படிங்கிறது உன் மீது இருக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக மறந்துடாதீங்க. குரு பார்த்தாலே கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நீங்கள் குருவை அதிபதியாக கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால எப்போவுமே ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. உன் முயற்சி எப்போவுமே வீணாகாது. முயற்சி செய்யுங்க. ஒரு டைம் வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியை கைவிடாதீங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். உன் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதாவது நம்பிக்கையோடு முன்னேறக்கூடிய வெற்றி உன்னை கண்டிப்பாக தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய மன வலிமையே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்பி முன்னேறுங்க. வாழ்க்கை கண்டிப்பாக உயர்வை உங்களுக்கு அற்புதமாக கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த வயதில் உங்களுக்கு கஷ்டம்லாம் நீங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க, அதே நேரத்தில் எந்த வயதிலலாம் உங்களுக்கு யோகங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேலுமே உங்களோட வாழ்க்கையில் ஏன் சில வயதுகளில் மட்டும் அதிக கஷ்டங்கள் வந்திருக்கு, ஏன் சில காலங்களில் நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சால் கூட முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கல, அதே நேரத்தில் சில வயதுகளில் எதிர்பாராத அதிர்ஷ்டம், வேலை உயர்வு, பணவரவு, குடும்ப மகிழ்ச்சி போன்றவை எல்லாமே ஏன் கிடைச்சிருக்கு. மேலுமே ஜோதிடத்தில் ஒரு ராசியில் பிறந்த அனைவருமே ஒரே மாதிரியான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்காது. அதாவது பிறந்த நட்சத்திரம், லக்கணம், தசா புத்தி போன்ற பல காரணிகள் இதுக்கு முக்கியமாக இருக்குது. மேலுமே இதை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொன்னால் பொருந்தாது. அதே நேரத்தில் உங்களுக்கு அப்படியே ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னீங்களா, உங்களுடைய பிறந்த தேதி, லக்கணம், தசா புத்தி போன்றவை எல்லாமே ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், வேணால் கால் பண்ணி பேசி உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே சின்ன வயதிலேயே பொறுப்புகள் உணரக்கூடியவங்க. அதாவது ஒரு முதல் வயதிலிருந்தே ஒரு 12 வயதுக்குள்ளேயே உங்களுக்கு பார்த்திங்களா அந்த பொறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். பல பேர்த்துக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக சில மன அழுத்தங்கள் இருக்கலாம். ஆனாலும் இந்த வயதில் கிடைத்த அனுபவங்கள் தான் பின்னால் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு வலுவாக மாற்றும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு 13 to 18 வயதில் இந்த காலகட்டத்தில் படிப்பு, நண்பர்கள், குடும்ப எதிர்ப்புகள் காரணமாக மனக்குழப்பங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். நான் என்ன ஆக போகிறேன், என்ன கேள்வி அடிக்கடி மனதில் உங்களுடைய அப்படிங்கிற கேள்விலாம் தோன்றும். சில பேர்த்துக்கு நண்பர்களால் ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அடுத்ததாக ஒரு 19 to 27 வயது சோதனைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏஜெல்லாம் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பல தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வயது வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். வேலை கிடைக்க தாமதமாக இருந்திருக்கும், படித்ததற்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் இருந்திருக்கும், காதல் அல்லது நட்பில் ஏமாற்றங்கள், பணம் பற்றாக்குறை, குடும்ப பொறுப்புகள் எல்லாமே சேர்ந்து மன அழுத்தத்தை உங்களுக்கு உருவாக்கியிருக்கும். அடுத்ததாக
உங்களுக்கு ஒரு 28 டு ஒரு 32 வயது ஒரு திருப்புமுனை ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வயதில் மெதுவாக முன்னேற்றத்தோட கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். வேலை நிலைத்தன்மை கிடைக்கும். ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். திருமண யோகம், குடும்ப முன்னேற்றம், இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக உங்களுக்கு யோகம் எந்த வயதில் தான் வரும் அப்படின்னு பார்த்தோமா, பல தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னா ஒரு 33 டு ஒரு 42 வயது. இதில் யோகம் அதிகரிக்கும். அதாவது சொத்து சேர்றது, வீடு வாகன யோகம், வியாபாரத்தில் வளர்ச்சி, சமூகத்தில் ஒரு மதிப்பு, குடும்ப மகிழ்ச்சி, நீண்ட நாள் முயற்சிகளோட பலன் இந்த வயதில் கிடைக்க உங்களுக்கு ஆரம்பிக்கும். மேலுமே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாக அற்புதமான ஒரு யோக காலம் அப்படின்னு பார்த்தோமா ஒரு 53 டு 60 வயதில் அனுபவமும் ஞானமும் அதிகரிக்கும். மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உருவாகும். ஆன்மீகத்தில் பயணத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்பத்தோட நீங்கள் மகிழ்ச்சியோட நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களோட ரொம்ப முக்கியமான வாழ்க்கை பாடம் அப்படின்னா நீங்கள் பலமுறை நம்பியவங்களால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். நீங்கள் செஞ்ச உதவிக்கு மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்காம போயிருக்கலாம். நீங்கள் உழைத்த பலன் தாமதமாக கிடைச்சிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, தனுசு ராசிக்காரர்களோட வெற்றி தாமதமாக வரலாம், ஆனால் வந்தால் நிலையாக அது இருக்கும். மேலுமே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் யோகமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடுங்க. தட்சிணாமூர்த்தி தரிசனம், மஞ்சள் நிற ஆடைகள் எப்போவுமே அணிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி உங்களுடைய கைக்குட்டையாவது கண்டிப்பாக மஞ்சள் நிற ஆடையோ கைக்குட்டையாவது வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லது. ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி செய்யுங்க, ரொம்ப நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, உங்களோட வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை இன்னும் வலிமையாக்கத்தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கொண்டு எப்போதுமே இன்று உன் அலட்சியம் செய்பவங்க நாளை உன் வெற்றியை பார்த்து வியந்து பார்க்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பெல்லாம் உங்களுடைய ராசிப்படி இருக்குது. உன் உழைப்பு என்றைக்குமே வீணாகாது. உன் நேர்மை தோற்காது. உன் பொறுமை பலன் கொடுக்கும். குரு பகவானின் அருள் உன்னை சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. விழுந்தாலும் எழு, தோற்றாலும் முயற்சி செய், நம்பிக்கை மட்டும் ஒருபோதுமே விடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்புகள் அமையும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.